அதனால அண்ணா அந்த யாதவ குல விளக்கு மதவனாய் வந்து உதித்த பூதாலும் பூதாலும் மன்னனே அந்த தாயவல்ல சோதை நல்ல கோபட்டான் மலையில் தான் வளர்ந்த வாய கண்ணானே தத்தான தன குந்தான தத்தான தன குந்தான தத்தான தன குந்தான பாஞ்சாலி இந்த அண்ணனுடைய பொற்பாத கமலத்தை ஓடோடி வந்து சேவித்தபடியினாலே என்றென்றைக்கும் ஐவர் ராஜாக்களுக்கும் அழியாத பத்தினியாகி இந்திரபிரசத்தினுடைய மகாராணியாக நீ வாழ வேண்டும் அம்மா. ஆமா, நான் இருக்கின்ற நிலைமையை பார்த்து மன்னவர் உரைத்த மண்டோம் நீங்களும் சுகமா வாழ என்னிடம் ஒழிக்கிறீங்களே. ஆனா அந்த சிற்புகளும் பார்த்தாலே நான் பிறந்த வீட்டிலே இருக்கின்ற தருணம் ஒவ்வொரு பெண்மணியும் பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தான் சந்தோஷம் ஆனந்த புன்னகை என்பதா. அவளை புகுத வீட்டிற்கு சென்றதே உண்டானால் அன்று முதல் அவளை சந்தோஷமாகப்பட்டது பறிபோகி விடுமா. அதன் பிரகாரம் என் தாய் தந்தை இடத்திலே நான் சீரும் புகழமாக வாழ்ந்து வந்தேன். உங்கள் சொல்படிக்கு ஐவரை மணந்தேன் அண்ணா. ஐவரை மனதை என்ன சுகம் கொண்டிருக்கிறேன். இந்த காலகத்தில் நாடு எப்படியெல்லாம் இருக்கிறேன்னா நான் பிறந்த வீடு செல்வம்
புகுத வீட்டில நான் துன்பமா வளரேன். அதற்கெல்லாம் யாரு காரணம்? அதற்கெல்லாம் காரணம் ஒன்று நீங்கள் தான். எல்லாத்துக்கும் நானேவா? ஆமாப்பா. அம்மா பாஞ்சாலி, நீ கதறி நீ ஆள வேண்டாம். ஏகத்தானியே அம்மா, ஏகத்தேனியே. இப்படியா இருக்க முடியும்? அண்ணா, கதறி நீ ஆள வேண்டாம். ஏகத்தானியே அம்மா, ஏகத்தேனியே. அம்மா பாஞ்சாலி, என்ன உரைக்கிறார் அண்ணா? நீ கதறி ஆள வேண்டாம். நீ கதறி அழ வேண்டாம். வேண்டாம். ஐவ ராஜாக்களும் ஆஹா. மீண்டும் உன்னுடைய இந்திரபிரஸ்தத்தை ஆளுவார்கள். ஆஹா. ஹஸ்தினாபுரமே உங்களுக்கு கிடைக்கும் அம்மா. நீ கதறி அழ வேண்டாம். அது மட்டுமல்ல, ஆஹா. அந்த கலகக்கார தூரியன் கண்டமாரி மாடிவான். கலகக்கார தூரியன் கண்டமாரி மாடிவான். கதறி அழ வேண்டாம் எனது கண்ணா. தங்கா, கலகக்கார துரியனாகப்பட்டவன் கடும் சமரிலே மடிந்து போவானம்மா. ஐவ ராஜாக்களும் மீண்டும் ஹஸ்தினாபுரத்தை நீங்கள் ஆளுவீர்கள். அதனால கொஞ்ச காலம் பொறுத்துக்கும். அண்ணா, நீங்கள் சொல்வது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அரசன் நன்று கொள்வான், அந்த செல்வன் நின்று கொள்வான். அரசனாகப்பட்டவன் அன்றே கொள்வான், தெய்வமாகப்பட்டது நின்றே கொள்ளும் என்பதை நீங்கள் உரைக்கிறீர்கள் அண்ணா. இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அந்த பாவி எப்ப வடிவான், என் கூந்தல் எப்படி முடியும் என்று தான் காத்து கொண்டிருக்கிறியா? அந்த பாவி தூரியானவன் வந்ததான் நாளில் வாழ்வான். அந்த படுபாவியாக துரியோதனன் தொடை முறிந்து மாண்டு போவான். ஆமா, அதற்கு முன்னதாக சில வேலைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டியது. என்னென்ன செய்ய? கணவனாகிய பீமசேனனை வரவழைத்தால் அவனிடத்திலே சில வேலைகள் உள்ளது. அதை வைத்து உனக்கு உன்னுடைய ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் சூட்டி உனக்கு கூந்தலை முடிக்க வேண்டும். என் கூந்தலை முடிப்பேன். ராஜாக்களுடைய சபதத்தையும் முடிக்க வேண்டும். அப்படியா? அதனால் சீக்கிரமாக சென்று அவனை கொண்டு வா. இதோ அண்ணா, என் இளைய கணவராகப்பட்டவர் பீமசேனனை அழைத்து வா என்று வருகிறீர்களே. ஆமா, அவரை அழைக்க காரணம் என்ன? காரணம் எதற்காக அழைக்கிறேன்? அதையும் சொல்லணுமா? ஆமா. அம்மா பாஞ்சாலி, என்னுடன் பிறவியான எழிலான எனது தங்கா, பாஞ்சாலி, என்னுடன் பிறவியான எழிலான எனது தங்கா, எனது தங்கா, அந்த மன்னவன் பீமசேனன் அந்த மதகரி தனையலை அவன் நிலத்தோன் தோற்ற இளம் சிங்கம் போல் கண்டிருந்தான்.
மன்னவன் பிறகு